ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம ஏஆர் முருகதாஸோட ஒரு பர்த்டே. ஸோ அவரோட பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் வந்து அவர் ஆஃபீஸ்க்கே போயிருக்காரு. என்னடா சிவகார்த்திகேயன் அவர் ஆஃபீஸ்க்கே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் யோசித்தா பார்த்தா சிவகார்த்திகேயனோட 23வது படம், அதாவது அயலான், அப்புறம் ஏஆர் மியூசிக்கில் இன்னொரு படம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா ஏஆர் முருகதாஸோட படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ணுற மாதிரி போய் நேரில் போய் விஷ் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ஒரு பர்த்டே அப்போ சர்ப்ரைஸாக அடுத்து ரிலீஸ் பண்ணலாம், அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் இதே 2012 துப்பாக்கி ரிலீஸ் அன்றைக்கி பார்த்திங்கன்னா துப்பாக்கி வச்சுருக்கவங்க கையில் இருக்கிற மவுஸோட துப்பாக்கி டிக்கெட் கையில் வச்சுருக்கவங்க மவுஸ் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. ஸோ வித்தின் அப்படியே ஒரு 10 years பேக் அகெயின் அவரோட இதில் நம்ம சிவகார்த்திகேயன் இது பண்ணுறாரு. முருகதாஸோடைய ஆக்டிங் டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு. ஸோ சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எல்லா பக்கமும் அந்த குல்லா போட்டு போயிட்டு இருந்தார். ஹைதராபாத் ஷூட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் நார்மல் ஹேர் கட் பண்ணிட்டு அகெயின் அடுத்த எப்பவும் ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஹேர் கட்டில் பண்ணியிருக்காரு. பட் நீங்கள் அப்போ பார்த்த சிவகார்த்திகேயனுக்கு இப்போ பக்கம் சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயிட் போட்டு இந்த கேட்ரிட்ஜ்க்காக ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி பயங்கரமாக மசில்ஸ்லாம் வச்சு அப்படி பார்க்கறதுக்கே ஒரு பெரிய லெவலில் இன்னும் மெச்சூர்ட் ஆக்டராக தாண்டி அவர் வளர்ந்து போயிட்டுருக்காரு. ஒன் ஆஃப் த சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸாக தாண்டி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு உண்மையான ஒரு மனுஷன், சம்திங் ஒரு டெடிக்கேஷன் பர்சன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அதை தாண்டி அவர் இவ்வளோ எஃபெக்ட் போடுறதுக்கும் அடுத்தடுத்த படங்கள் கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், என்ன ஏதுங்கிறது சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிறது அவருடைய பெரிய ஃபேனான நான், அதாவது எனக்கும் தோன்ற ஒரு விஷயம். ஸோ ஏஆர் முருகதாஸோட படம்னா கண்டிப்பாக அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். சர்க்கார் பார்த்த மாதிரி, துப்பாக்கி பார்த்த மாதிரி, ஏழாம் அறிவை பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் நம்ம சிவகார்த்திகேயன் எப்படி இருப்பார், என்ன ஏதுங்கிறது ரொம்ப எக்ஸைட்டடாக பார்க்குறது நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களோட ரெண்டோட காம்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe, like and share, comment.